வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் ஊரை சுற்றி மண்டை ஓடுகளால் மாந்திரீகம் செய்யப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சத்தில் உறைந்து போயுள்ளனர். பில்லி சூனியம் வைக்கப்பட்டுள்ளதாக அஞ்சிய மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர். மண்டை ஓட்டுக்குள் மறைந்துள்ள மர்மம் என்ன? ஊர் எல்லையில் காணப்படும் மாந்திரீகம் செய்யப்பட்ட இந்த மண்டை ஓடுகள்தான் ஒட்டுமொத்த கிராமத்தையே பதைவதைக்க வைத்துள்ளது. திட்டமிட்டு யாரும் சதிவேலையில் இறங்கினார்களா அல்லது சித்து விளையாட்டா என கிராம மக்கள் பதறி போய் உள்ளனர். நடந்தது என்ன? கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பெரியபட்டு கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் 300க்கு மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. கிராமத்தில் செல்வதற்கு திருநாவலூர் சாலை, கிழக்கு மருதூர் சாலை, வயல்வெளி சாலை என 3 சாலைகள் உள்ளன. அமைதியாக காணப்படும் கிராமத்தில் வழக்கம்போல் காலையில் எழுந்ததும் விவசாயிகள் தங்களது தோட்டத்திற்கு கிளம்பியுள்ளனர். அப்போது ஊர் எல்லையில் கண்ட காட்சியால் அதிர்ச்சியடைந்துள்ளனர். தகவல் காட்டுத்தீயாய் கிராமம் முழுவதும் பரவியது. ஊரின் 3 பிரதான சாலைகளிலும் மண்டை ஓடு வைத்து மாந்திரீகம் செய்யப்பட்டிருந்ததை அறிந்து பெண்கள், குழந்தைகள் வீடுகளுக்குள் முடங்கினர். அங்கு பூசணிக்காய், தேங்காய் உடைக்கப்பட்டு வெற்றிலை, பாக்கு, எலுமிச்சை, ரூபாய் நாணயமும் வைக்கப்பட்டிருந்தன. மஞ்சள், குங்குமம், விபூதி, சந்தனம், சாம்பலும் அதிக அளவில் தெளிக்கப்பட்டிருந்தது. நள்ளிரவில் மர்ம நபர்கள் யாரோ மாந்திரீகம் செய்து பில்லி சூனியம் வைத்தார்களா என்ற அச்சம் மக்களிடம் தொற்றிக்கொண்டது. அருகில் உள்ள கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் செய்வினை செய்திருப்பார்களோ என்ற சந்தேகமும் பெரியபட்டு கிராம மக்களிடம் எழுந்துள்ளது. எங்கள் ஊருக்கு சுற்றி 3 பகுதியிலையும் பூசணிக்காய், மண்டை ஓடு, ஊமத்தங்காய், எலுமிச்சம்பழம் எல்லாத்தையும் அறுத்து யாரையும் மாந்திரிகம் பண்ணிருக்காங்க. அது யாருன்னு தெரியல. எங்கள் கிராமத்தை சேர்ந்தவங்க வெளியில் போகிறதுக்கு ரொம்ப அச்சப்படுறாங்க. பெரியவங்க சின்னவங்க வரைக்கும் ஸ்கூல் பசங்க ரொம்ப பயப்படுறாங்க. அதனால் இது யாருன்னு கண்டுபிடிச்சி தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு கிராம பொதுமக்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் கட்டுக்கொள்ளுங்க. புள்ளிவெல்லாம் பள்ளிக்கூடம் போகிற பசங்க பூரா எல்லாமே ஓடியாருதுங்க. பயந்துக்குன்னு ஓடியாருக்குவேன். ஜுரம் அடிக்குது, கை காலை வலிக்குது, முட்டி வலிக்குது, முதுகு வலிக்குதுன்னு எனக்கு ஓடியாந்து எல்லாம் அழுதுங்க. வீட்டில் ஓடியாந்து புள்ளி ஊக்குறாமே நடுக்கில் எடுத்து போய் கட்டுக்குது. 4 மூலி இந்த மாதிரி செய்கிறாங்க. நாங்கள் என்னங்க பண்ணுறது? ஊரில் வேலை செய்யத்தான் நாங்கள் ஓடி போட்டா. இந்த மாதிரி பண்ணால் நாங்கள் என்ன பண்ணுறது? சுற்றி வப்பு சூனி வைக்கிறாங்க. எங்கள் ஊரை சுற்றியே வைக்கிறாங்க. இது யார் செய்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரிய மாட்டுது. நாங்கள் இந்த ஊரில் என்ன குடும்பம் பண்ணுறது? இதேமாரி பண்ணுறாங்க. நான் மாடு ஓட்டின்னு வர முடியல, ஆடு ஓட்டின்னு வர முடியல, பாத்ரூம் போக முடியல, பசங்க எல்லாமே பயப்படுத்துவேன். இந்த மாதிரி பண்ணுறாங்க. மாந்திரீக வேலை குறித்து திருநாவலூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் பேரில் அங்கு வந்த திருநாவலூர் காவல் ஆய்வாளர் இளையராஜா தலைமையிலான போலீசார் மாந்திரீகம் செய்யப்பட்டிருந்த இடத்தை பார்வையிட்டனர். பின்னர் எல்லை பகுதிகளில் மண்டை ஓடுகளை வைத்து மாந்திரீகம் செய்த மர்ம நபர்கள் யார் என்பது குறித்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர். பெரியபட்டு கிராமத்தில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் நள்ளிரவில் மாந்திரீகம் செய்யப்பட்டதன் மர்மம் விலகுமா?